பிள்ளைகளின் கண்ணீர் உமக்கு தெரியும். நீர் நடந்து வரும் பொழுது உன் பார்வைப்பட்ட இடங்கள், உன் காற்றுப்பட்ட இடங்கள், உங்களுடைய ஆடையை தொட்டு எல்லோரும் அற்புதத்தை பெற்றுக் கொண்டார்களே. இயேசுவே ஆசீர்வதியும். உம்மை நம்பி வந்திருக்கின்ற குடும்பங்கள் தெய்வமே தொட்டு ஆசீர்வதியும். ನಿನ್ನ ಚಿತ್ತವನ್ನು ಮಾಡುವಾಸೆ, ನಿನ್ನ ಕೃಪೆಯಲ್ಲೇ ನಡೆಸು ಎನ್ನ. ನಿನ್ನ ಚಿತ್ತವನ್ನು ಮಾಡುವಾಸೆ, ನಿನ್ನ ಕೃಪೆಯಲ್ಲೇ ನಡೆಸು ಎನ್ನ ರಕ್ಷಕ. ಬಲಪಡಿಸು ರಕ್ಷಕ, ಬಲಪಡಿಸು. பிப்ரவரி 8 செகண்ட் சாட்டர்டே, இதை போல ஜனவரி செகண்ட் சாட்டர்டே போல பிப்ரவரி செகண்ட் சாட்டர்டே பிரம்மாண்டமான லூர்து மாதாவின் அலங்கரித்த தேர் பவனியும் வான வேடிக்கைகளோடு பக்தர்களோடு அந்த தேர் பவனி எடுத்து செல்லப்படும். இவை அனைத்தையும் சிறப்பிப்பவர் மோஸ்ட் ரெவரண்ட் ஜோசப் சூசைநாதன், ஆக்சிலரி பிஷப் ஆஃப் பெங்களூர். பெங்களூர்லேருந்து பிஷப் இங்கே வந்து அந்த ஃபீஸ்டை சிறப்பிப்பார். எல்லோரும் நெக்ஸ்ட் நாளைக்கு அந்த ஃபீஸ்டினுடைய நோட்டீஸ் கிடைக்கின்றது. கண்டிப்பாக உங்களுடைய பாரிஸுக்கு கொடுத்து அனுப்புவோம். எல்லா பாரிஸ்லையும் அந்த பேனர் கண்டிப்பாக கட்டியிருப்பார்கள். அதை பார்த்து கொண்டு தாராளமாக எல்லோரும் வந்து பங்கு கொள்ளுமாறு அன்போடு அழைக்கின்றோம். பிரியமானவர்களே, அதே போல ஃபீஸ்டுக்கு பஸ்ஸஸ், நம்ம பஸ் பிடிச்சி ட்ரெயின் பிடிச்சி வர்றது சிரமம். ஆகையினால பெங்களூரில் இருக்க மக்களுக்காக கேஎஸ்ஆர்டிசி சிறப்பாக நம்முடைய வாலண்டியர்ஸ் விஜய், வினோத், விவேக் நகரில் இருக்காங்க. இவர்கள் நமக்காக கேஎஸ்ஆர்டிசி பஸ் புக் பண்ணி 400 rupees உங்களை சேஃபாக இங்கே கூட்டிகிட்டு வந்து எல்லா தேர் எல்லாமே ஆராதனை முடிந்த பின்பு மீண்டும் அவர்கள் உங்களை பாதுகாப்பாக பெங்களூர் கொண்டு செல்வார்கள் என்பதை அறிவுறுத்துகின்றோம். தேவைப்படுபவர்கள் அவர்களுடைய ஃபோன் நம்பர்ஸ் நீங்கள் ஆராதனை முடிஞ்ச பின்பு அவர்களிடம் பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இப்போ இருந்தே புக் பண்ணாதான் அவர்கள் பிஃபோராக போய் பஸ் புக் பண்ண முடியும். ஏன்னா கடைசியில் கேட்டோன்னா நமக்கு தெரியும், பிப்ரவரி மாதம் நிறைய அங்கங்கே மாதா ஃபீஸ்ட் இருக்கும், இந்துக்களுடைய நிறைய திருவிழாக்கள் இருக்குது, பஸ் கிடைப்பது கஷ்டம். ஆகையினால இப்போலேருந்தே அவர்களுடைய ஃபோன் நம்பர்ஸ் அந்த நோட்டீஸில் இருக்கும், பேனரில் இருக்கும். உங்களுக்கு அவர்கள் இன்றைக்கு இங்கே இருக்காங்க, நீங்கள் தாராளமாக அவர்களுடைய ஃபோன் நம்பரை பெற்றுக்கொண்டு அந்த ஃபீஸ்டுக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்.
நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுது. குரல் எழுப்பி பாடுவோம். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் சிரம் தாழ்த்தி ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுது. பாடலோடு சேர்ந்து இறைவனை துதிப்போம். இயேசு நாமம் மேலான நாமம், எல்லா நாமத்திற்கும் மேலானதே என்ற பாடலை பாடி துதிப்போம். இயேசு நாமம் மேலான நாமம், இயேசுவே எல்லா நாமத்திலும் மேலானது. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து குரல் எழுப்பி மீண்டுமாக இயேசு நாமம் அறிக்கை செய்வோம். மேலான நாமம், ஆமென். எல்லா நாமத்திலும் மேலானது இயேசுவே, உன் நாமமே மேலானது மேலானது. மீண்டுமாக குரல் எழுப்பி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இயேசுவே, உன் நாமமே மேலானது மேலானது. இயேசுவே பக்தியோடு பங்கு கொள்வோம். எல்லாம் மாறுகின்ற நேரம், தெய்வம் தொட்டு சுகப்படுத்துகின்ற நேரம், விடுதலையின் நேரம், இந்த ஆண்டை ஆசீர்வதித்து கொடுக்கின்ற நேரம், உன் கண்ணீர் மாறுகின்ற நேரம். பக்தியோடு காதலோடு சேர்ந்து துதிப்போம். கரம் தட்டி உள்ளத்தின் ஆழத்திற்கு அறிக்கை செய்வோம். இயேசு நாமம் மேலான நாமம், எல்லா நாமத்திலும் மேலானது. மீண்டுமாக குரல் எழுப்பி இயேசு நாமம் மேலான நாமம், எல்லா நாமத்திலும் மேலானது. இயேசுவே, உன் நாமமே மேலானது மேலானது. இயேசுவே, உன் நாமமே மேலானது மேலானது. இயேசு நாமம் மேலான நாமம், எல்லா நாமத்திலும் மேலானது. ஒவ்வொரு மனிதரும் ஆண்டவருடைய பெயரே சொல்லி அழைக்கும் பொழுது அவர் அருகில் ஆண்டவர் வருவார் என்றது அவர் தந்த வாக்குறுதி. ஆண்டவருடைய பெயரே சொல்லும் அவரை அழைப்போம், அவரை புகழ்வோம். பெர்த்தமையும் இயேசுவே, தாவீதின் மகனே எனக்கு இறங்கும், அவருடைய பெயரே சொல்லி அழைத்தார். ஆண்டவர் அவர் மீது இரக்கம் காட்டினார். என் பெயரால் அதை கேட்டால் தருவேன் என்று வாக்குறுதி கடவுள். அவ்வளவு உன்னதமான இயேசுவின் பெயர், அவரது நாமம் நாம் சொல்லும் பொழுது நம்முடைய வாழ்வையும் தூய்மை அடையும். சேர்ந்து பாடுவோம்.
பாவம் போக்கும் பரிசுத்த நாமம் இது. சாபம் மாற்றும் சர்வ வல்ல நாமம் இது. வேண்டுமாக பாவம் போக்கும் பரிசுத்த நாமம் இது. சாபம் மாற்றும் சர்வ வல்ல நாமம் இது. எனக்காக சிலுவையில் ஜீவன் தந்த நாமமே. எனக்காக சிலுவையில் ஜீவன் தந்த நாமமே. இயேசுவே உன் நாமமே மேலானதே, மேலானதே. இயேசுவே உன் நாமமே மேலானதே, மேலானதே. இயேசு நாமம் மேலான நாமம், எல்லா நாமத்திலும் மேலானது. ஓ இயேசுவே, உம்முடைய பெயரை சொல்லி கேட்ட நோயாளிக்கு எனக்கு விருப்பம் என்று குணமாகு என்று சொல்லி அவனை தொட்டு குணப்படுத்தினீரே. அவ்வளவு உம்மை அழைக்கிற மக்கள் மீது அக்கறை கொள்கின்ற கடவுள் தான் நீர் என்பதை நாங்கள் நம்புகின்றோம். தெய்வமே, எங்களுடைய அனுபவம் அதுதான். நாங்கள் கூகுளிடும் பொழுது எங்கள் அருகில் வருகின்ற தேவன் நீரே. ஓ இயேசுவே, எங்கள் மீட்பரே, உமது நாமம் உன்னதமானது, அது மேலானது. சேராபின்கள் போற்றிடும் பரிசுத்தரே, சேனைகளின் கர்த்தர் நீரே பரிசுத்தரே. சேராபின்கள் போற்றிடும் பரிசுத்தரே, சேனைகளின் கர்த்தர் நீரே பரிசுத்தரே. முழங்கால்கள் முடங்கிடும், நாவும் யாவும் போற்றிடும். முழங்கால்கள் முழங்கிடும், நாவு யாவும் போற்றிடும். இயேசுவே நாமமே மேலானதே, மேலானதே. அறிக்கை செய்வோம். இயேசுவே உன் நாமமே மேலானதே, மேலானதே. இயேசு நாமம் மேலான நாமம், எல்லா நாமத்திலும் மேலானதே. இயேசு நாமம் மேலான நாமம், எல்லா நாமத்திலும் மேலான. ஆராதனை 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 ஆராதனை. இயேசுவே ஆராதனை, இயேசுவே ஆராதனை. அப்ப வடிவத்தில் வந்த ஆண்டவரையே விட்டு பாருங்கள். மோசைக்கு மட்டும் கேட்கக்கூடிய ஒரு குரலாக இருந்த கடவுள் தாவீது ஆர்வத்துடன் கேட்டார், கடவுளே, நான் உன்னை பார்க்கணும். புதிய ஏற்பாடு காலத்திலிருந்து அவருடைய வருகையிலிருந்து அவரை கண்கூடாய் பார்க்கக்கூடிய பாக்கியம் இறைவன் நமக்கு தந்திருக்கிறார். இஸ்ரேல் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதி உலகம் முடியும் வரை என்னாலும் உங்களோடு நான் இருப்பேன். ஆனால் வாக்குறுதியை முழுக்க முழுக்க அனுபவிக்கக்கூடிய மக்களாக நாம் இருக்கின்றோம். இதோ அப்ப வடிவத்தில் நம் ஆண்டவர் நம்மதே வந்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் திருப்பலியில் அப்ப வடிவத்தை அவரே உட்கொள்ளக்கூடிய, நம்மோடு தங்கம் பண்ண நம்முடன் அழைத்து செல்லக்கூடிய கடவுளாக தன்னையை வெறுமையாக்கி இதோ சின்ன அப்பத்தில் அவர் வந்திருக்கிறார். ஆண்டவரை விட்டு பாருங்கள், உன்னதமான பெயரை கொண்டவராக அவர் இருக்கிறார். அவருடைய பெயரை சொன்ன உடனே பேய்கள் பயந்தோடின, இயற்கையும் நடுங்கியது. அனைத்தும் அவருடைய சொல்வாக்குக்கு கீழ்ப்படிந்ததாக இருந்தது நாம் பார்க்கின்றோம்.
அன்பார்ந்தவர்களே, அவருடைய உன்னதமான நாமத்தை எப்போது நமக்குள்ளே நாம் ஒரு மனவல்லி ஜெபம் போல சொல்லுவோம். கடவுள் அழைக்கிறார், இயேசுவே இயேசுவே இயேசுவே. எப்போது நமக்குள்ளே சொல்லுவோம், இயேசுவே இயேசுவே. அதை அழையுங்கள், சொல்லி அவரை அழையுங்கள். மக்கள் கூப்பிடுற பொழுது அவர் அருகே வந்த கடவுள், இஸ்ரவேல் மக்கள் அழுகையை கேட்டு அவரை விடுவிக்க இறங்கிய கடவுள். அவருடைய நாமம் உன்னதமான நாமம். நான் ஆண்டவர் கூறுகிறார், எசையா நூலில் அவர் கூறுகிறார், நான் உன்னுடைய தெய்வமாய் ஆண்டவர், அவனது வலது கரத்தை பிடித்து இருக்கிறேன், நீ பயப்பட வேண்டாம், நானே கடவுள், உன்னுடைய வலது கரத்தை நானே பிடித்து இருக்கிறேன், நானே கடவுள், இனிமேல் நீ பயப்பட வேண்டாம், இனிமேல் நீ பயப்பட வேண்டாம். ஆண்டவர் தருகின்ற வாக்குறுதி, வலது கரத்தை பற்றி பிடித்து வழி நடத்துகின்ற கடவுள். Praise the Lord. Hallelujah. புத்தாண்டு நாம் அடியெடுத்து வைத்திருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, கடந்த ஆண்டு நாம் பெற்றுக்கொண்ட அபிஷேகம் அல்ல, கடந்த ஆண்டு வாழ்ந்தது போல் ஒரு வாழ்வல்ல இறைவன் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கிறது. இன்னும் அபிஷேகமுள்ள மக்களாக, இறைவனோடு இன்னும் அக்கறையுள்ள மக்களாக, அவருக்காகவே வாழுகின்ற, பிறருக்காக அல்ல, பிறரை பிரீதிப்படுத்த வேண்டும், பிறருக்கு மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் அல்ல, மாறாக என் கடவுளுக்கு நான் புகழை சேர்க்க வேண்டும், மகிமை சேர்க்க வேண்டும் என்ற ஆவலுடன் வாழுகின்ற ஒரு மகனாக, மகளாக, குடும்பமாக, இறை மக்களாக நாம் மாற வேண்டும் என்று நம் இறைவன் ஆசைப்படுகிறார். Praise the Lord. Hallelujah. Hallelujah. நாம் சேர்ந்து ஜெபிப்போம். ஆண்டவரே, இரக்கத்தின் ஆண்டவரே, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஓ இயேசுவே, இந்த புத்தாண்டை முற்றிலுமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றேன். ஓ தெய்வமே, இந்த புத்தாண்டில் என்னையும் என் குடும்பத்தாரையும் நான் செய்கின்ற பணிகளையும், என்னுடைய பொறுப்புகளையும், என்னுடைய குடும்ப வாழ்வையும், என்னுடைய ஆத்மீக வாழ்வையும், நான் செய்கின்ற வேலைகளையும் முற்றிலுமாக ஒப்புக் கொடுக்கிறேன். ஓ இயேசுவே, என்னுடைய வலது கரத்தை பிடித்து என்னை வழி நடத்துவீராக. ஓ இயேசுவே, இறை வார்த்தை வழியாக நீ கூற இருக்கின்றீரே. இணை சட்ட நூல் 15ஆம் அதிகாரம் 10வது வார்த்தையின் அபிஷேகம் எங்களுக்கு தந்து ஆசீர்வதியும். ஓ தெய்வமே, நாங்கள் செய்கின்ற அனைத்து வேலைகளிலும், நாங்கள் செய்கின்ற எல்லா செயல்களிலும் நீர் எங்களை ஆசீர்வதிப்பேன். ஆண்டவரே, வார்த்தையின் அபிஷேகம் இந்த புத்தாண்டு முழுவதும் எங்களோடு தங்கட்டும். ஓ தெய்வமே, நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு காரியங்களும் உம்மிடமிருந்து ஆசீர்வாதத்தை பெற்று உம்முடன் இருந்து செயல்பட அருளை தாரும். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஓ இயேசுவே, என்னுடைய கடந்த கால வாழ்வே முற்றிலுமாக ஒப்புக் கொடுக்கிறேன். பாவ வாழ்வு நல்லது செய்ய வேண்டும் என்ற ஆவல் இருந்தோம், தீமைகளை செய்து வந்த தீய வாழ்வே ஒப்புக் கொடுக்கிறேன். ஓ தெய்வமே, இந்த புத்தாண்டில் உம்மோடு இணைந்து நல்லது மட்டும் செய்ய, நல்லது மட்டும் பேச, நல்லதே மட்டும் பார்க்க எங்களுக்கு அருளை தாரும். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. எசையா நூல் வழியாக நீ கூறி இருக்கின்றீரே, கடந்த காரியங்களே நினைவில் கொள்ள வேண்டாம், நீ புதிய ஒரு அதிசயத்தை என் வாழ்வில் செய்ய போகிறேன் என்று. ஓ இயேசுவே, என் வாழ்வில் நீ செய்ய இருக்கின்ற
அதிசயத்தை புதிய காரியத்தை இப்போதே செய்யும் ஆண்டவரே. என்னை அபிஷேகம் செய்யும் ஆண்டவரே. என்னுடைய குடும்பத்தை அபிஷேகம் செய்யும் ஆண்டவரே. என்னுடைய பலவீனங்களை அப்புறப்படுத்தும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவர் கூறுகிறார், நானே உன்னை குணப்படுத்தும் ஆண்டவர். நானே உன்னை குணப்படுத்தும் ஆண்டவர். என்னுடைய குணமடைக்க கரத்தை தொட்டு உன்னை நான் குணப்படுத்துவேன். தூய நீரை உன் மீது தளித்து எல்லா தீட்டிலிருந்தும் எல்லா பாவத்திலிருந்தும் நான் உன்னை விடுவிப்பேன். ஆண்டவர் இதோ புதிய அபிஷேகத்தை நமக்கு தரப்போகிறார். இந்த பாடலோடு சேர்ந்து உற்சாகமா விடுதலைக்காக சௌக்கியத்துக்காக நாம் சேர்ந்து பாடி ஜெபிப்போம். நான் உனக்கு புத்துயிர் தருவேன், உன்னுடைய காயங்களை நான் குணப்படுத்துவேன். தாகத்தோட கடவுளுடைய தொடல், கடவுளுடைய கிருபை நமக்கு தேவையான வாழ்க்கை நிலைகள், வாழ்வு நிலைகளை இறைவிடம் ஒப்பு கொடுத்து இந்த பாடலோடு சேர்ந்து பாடுவோம். கரம் தட்டி உற்சாகமா சேர்ந்து பாடுவோம். உயிரோடு இருக்கும் தெய்வம் வானம் திறந்து வெண்புறம் போல இறங்கி வர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். குரல் எழுப்பி மீண்டுமாக. வானம் திறந்து வெண்புறம் போல இறங்கி வர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். மீண்டுமாக உள்ளத்தினால் திறந்து வானம் திறந்து வெண்புறம் போல இறங்கி வர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். யோர்தான் நதி அனுபவம், யோர்தான் நதி கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே. யோர்தான் நதி கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே. அப்படியே இங்கு நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புறம் போல இறங்கி வர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். ஓ தெய்வமே, மறுபடி நான் பிறக்க வேண்டும், புதிய அபிஷேகம் பெற வேண்டும் என்று கூறியிருக்கிறேன். நிக்கோதேமிடம் கூறிய வார்த்தை, மறுபடியும் பிறக்க வேண்டும் ஆண்டவரே. ரோமேயர் திருமுகம் 12ஆம் அதிகாரம் வழியாக நீ கூறியிருக்கின்றீரே, உன்னுடைய உள்ளம் புதுப்பிக்கப்பட்டு மாற்றமடைய வேண்டும் என்று. ஓ இயேசுவே, என்னுடைய உள்ளம் புதுப்பிக்கப்பட்டு புதுப்படைப்பாக மாற வேண்டும். என்னுடைய சிந்தனைகள், என்னுடைய எண்ணங்கள் எல்லாம் மாற வேண்டும். உம்முடைய எண்ணங்களாக மாற வேண்டும் தெய்வமே. என்னுடைய இயக்கங்கள் எல்லாம் உம்முடைய விருப்பங்களாக மாற வேண்டும். ஓ தெய்வமே, இரக்கம் வைய தெய்வமே. மறுபடியும் நான் பிறக்க வேண்டும். மறுரூபமாக மாற வேண்டும். மறுபடியும் நான் பிறக்க வேண்டும். மறுரூபமாக மாற வேண்டும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே. அப்படியே இங்கு நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புறம் போல இறங்கி வர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். ஓ இயேசுவே, மக்களோட வாழ்க்கையில் பாவங்கள் சாபங்கள் எல்லாம்
நீங்கட்டும். நீ தருகின்ற திரியக்க அபிஷேகமானது எல்லா பாவக்கட்டுகளும் தீமைகளும் அப்புறப்படுத்தக்கூடியது. நீ வாக்கு தந்தீரே எசேக்கியேல் வழியாக தூய நீரை உங்கள் மீது தளிப்பேன் என்று. அப்போது எல்லா தீட்டில் இருந்து பாவங்கள் இருந்து நாங்கள் விடுதலை அடையும் என்று. அதே அபிஷேகம், அதே தூய அபிஷேகம், தூய நீர் அபிஷேகம் இப்போது கொடும் தெய்வமே. வானம் திறந்து மழை போல தூய நீர் இவர் மீது இறங்கட்டும். அபிஷேகத்தின் நீர், விடுதலையின் நீர், சவுக்கத்தின் நீர், ஆறுதலின் நீர், தைரியத்தின் நீர் இவர் மீது இறங்கட்டும். புதிய அபிஷேகம் இவர் பெறட்டும் ஆண்டவரே. பாவங்கள் நீங்கட்டும், கெட்ட பழக்கங்கள் நீங்கட்டும், வழி போன தீமைகள் விட்டு அகலட்டும். பாவங்கள் சாபங்கள் நீங்க வேண்டும், பரிசுத்த வாழ்வு வாழ வேண்டும். பாவங்கள் சாபங்கள் நீங்க வேண்டும், பரிசுத்த வாழ்வு வாழ வேண்டும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே. 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 எல்லாமே நடக்கும் ஆண்டவரை வாழ்க்கை, எல்லாவரையும் வாழ்க்கை விசுவாசிக்கின்ற வாழ்க்கை அதிசய அடையாளங்கள் நடக்கும். விடுதலை இறங்கும், இறங்கும், நோய் நொடிகள் நீங்கும், கவலைகள் விட்டகளும் தண்ணீர் துடைக்கப்படும். ஆண்டவரோட வாக்குறுதி உங்களோட வாழ்க்கையிலும் ஈனவரம் நிறைவேறட்டும். இயேசுவே, எனக்கு நீ குறித்த அதிகாரத்தை பயன்படுத்தி இருக்கின்றேன். ஓ இயேசுவே, ஈ மக்களோட வாழ்வு புதிய அபிஷேகம் பெறட்டும். தண்ணீர் கவலைகள் நீங்கட்டும். ஆன்மீக உணர்வுள்ள மக்களாக வரும் மாறட்டும். ஜப உணர்வுள்ள மக்களாக வரும் மாறட்டும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சிந்தனைகள் மாறட்டும். உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை ஒவ்வொரு பகுதிகளும் இயேசுவின் இரக்கத்தால் ஈடுபடக்கு அனுமதிப்பட்டு எல்லா நோய்களும் அகலட்டும். வேதனைகள் நீங்கட்டும். பலவீனங்கள் மாறட்டும். ஆதிய தாகம் எடுக்கட்டும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சலபல சந்தர ஹல்லேலூயா, சலபல சந்தர ஹல்லேலூயா. இவர் வாழ்கின்ற இடங்கள் தூய்மையாக்கப்படட்டும். இவர் செய்கின்ற இடமெல்லாம் ஆசீர்வாதமாக மாறட்டும். இவரை பார்க்கின்ற மக்கள் அனைவரும் இறை அருளை பெறக்கூடிய மக்களாக மாறட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சலபல சந்தர ஹல்லேலூயா, சலபல சந்தர ஹல்லேலூயா, சக்கரபர பர 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 பர. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சிகரபர 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 ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஏறக்குறை 3 வருடங்களாக இந்த கடவுள் இந்த நாளில் தான் அந்த வாய்ப்பே கிடைச்சிருக்கு. ஒரு நபருக்கு கடவுள் விசேஷமான அபிஷேகம் இந்த நாளில் பல நாட்களாக ஒரு ஆசை இங்கே வர வேண்டும் என்று. ஆனால் இந்த நாளில் தான் கடவுள் அந்த வாய்ப்பை அவர் கொடுத்திருக்கிறது. கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். பல நாளுகளாக இருந்த மார்பு வலி 2 நபர்களை கடவுள் மார்பு வலியிலிருந்து விடுவிக்கிறார். கேஸ்ட்ரிக் நோயிலிருந்து 13 நபர்களை கடவுள் விடுவிக்கிறார். முழந்தாள் படிவதற்கு முட்டி போடுவதற்கு கஷ்டமாக இருந்தது. கால் முட்டியில் வீக்கம் இருந்தது. 4 நபர்களை அந்த வீக்கத்தில் இருந்து முட்டி போடுதல் கஷ்டத்திலிருந்து கடவுள் விடுவிக்கிறார். திருமண தடையிலிருந்து 2 நபர்களை கடவுள் விடுவிக்கிறார். முடி கொட்டுகிறது, அதை குறித்து கவலையோடு இருக்கிற 4 நபர்களை கடவுள் அந்த கவலையிலிருந்து தன்னுடைய வேலை இழக்குமே, வேலை போகும் என்ற பயத்தில் இருக்கிற ஒரு சகோதரனை கடவுள் உயர்த்துகிறார். அந்த வேலையை கடவுள் உறுதிப்படுத்திக் கொள்கிறார்.
வீடனுடைய கட்டுமான வேலைகள் பாதி வழியில் நிற்கிறது, மீண்டும் அது தொடர முடியவில்லை. பல வகையான தடைகள். கடவுள் அந்த நபரிடம் கூறுகிறார், அந்த இடத்தில் ஒரு குருவை அழைத்து சென்று அந்த வீடு வேலை நடக்கின்ற இடத்தை மந்திரிக்கவும், தினமும் ஒரு 5 நிமிடமாவது அந்த இடத்தில் நீ ஜெபிக்க வேண்டும் என்று ஆண்டவர் கூறுகிறார். ஒரு நபரை விசேஷமாகவே ஆண்டவர் தொட்டு அவருடைய வயத்தில் இருக்கிற கட்டியே கடவுள் எடுத்து மாற்றுகிறார். வலது கண்ணில் இருந்து எப்போதும் தண்ணி வருகின்ற ஒருவரை கடவுள் குணப்படுத்துகிறார். இடது கரம் உயர்த்துவதற்கு கஷ்டம், தோல் வலி, கைவலி இருந்தது. கடவுள் 4-5 நபர்களை கடவுள் விடுவிக்கிறார். ஒரு ஆக்சிடென்ட் ஆனது, அந்த வண்டி இன்னும் போலீஸ் ஸ்டேஷன் எடுக்க முடியவில்லை. கடவுள் அந்த நபரை அந்த தடையில் இருந்து விடுவித்து அந்த வண்டியை அவருக்கு திருப்பி கொடுக்கிறார். தன்னுடைய மகளுடைய வாழ்வை நினைத்து கண்ணீரோட இங்க வந்திருக்கிற ஒரு குடும்பத்தை தாய் தகப்பனே கடவுள் ஆறுதல் தந்து ஆசீர்வதிக்கிறார். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 கடவுள் தந்த ஆசீர்வாதங்களை உணர்ந்த நபர்கள் கரங்களை அசைத்து பாருங்க, காட்டுங்க. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அறிக்கையிட்ட கிருபைகள் மட்டுமல்ல, ஏராளமான கிருபைகளை இறைவன் உங்களுக்கு தந்திருக்கிறார். அதை நம்புங்க. வர நாட்களில் இங்கே கூடிய சீக்கிரம் திரும்ப இங்கே வந்து சாட்சியம் சொல்லுவதற்கும் முயற்சி செய்யுங்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அன்பார்ந்தவர்களே, நற்கனை ஆண்டவர் உங்கள் மத்தியே வரக்கூடிய நேரம் இதுவே. வழிவிடுங்கள். எக்காரணத்தை கொண்டும் ஆருமே நற்கனை ஆண்டவரே தொட வேண்டாம். ஆண்டவர் உங்களை தொடுவார். கை நீட்டி நற்கனை ஆண்டவர் அந்த நற்கனை பேடையை தொடுவதற்கோ, நற்கனை பேடையை தாங்கி வருகின்ற குருவே தொடுவதற்கோ நீங்கள் முயற்சி எடுக்க வேண்டாம். ஆண்டவரை உற்று பார்த்து நீங்கள் ஜெபம் செய்யுங்கள், அவர் உங்களை தொடுவார். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. ஹல்லேலூயா. ஆண்டவரே, கண்பார்வையற்ற அருகில் வந்தபொழுது சேத்திலிருந்து மருந்தை உருவாக்கி குழம்பை உருவாக்கி அவனுடைய கண்ணில் தேய்ச்சி அவனை குணப்படுத்தினீரே. நோய்வாய்ப்பட்ட நபர்கள், பாம்பினால் வருந்தப்பட்ட மக்கள் இந்த பாம்பை உயர்த்துவதை நோக்கி அவர்கள் சௌக்கியம் அடைந்தார்கள். மக்களுடைய கரங்கள் இருக்கின்ற ஜபமாலை, சிலுவை, மற்ற பக்த பொருட்கள், தண்ணீர் அனைத்தும் ஆசீர்வதிக்கப்படட்டும். தூய ஆவியின் மேல் எழுந்தருளி எல்லா தீயோனும் தாக்குதலிருந்து விடுதலை தரக்கூடிய அபிஷேக கருவிகளாக பக்த பொருட்களாக இவை மாறட்டும். வைக்கின்ற இடங்கள், தண்ணீரை தளிக்கப்படுகின்ற இடங்கள், பூசப்படுகின்ற நபர்கள், அவருடைய நோய்கள், கஷ்டங்கள், வேதனைகள், பலவீனங்களிலிருந்து விடுதலை கொடுக்கக்கூடிய அபிஷேக பொருட்களாக இவை மாறட்டும். இவை அடையாக ஆபரணமாக அணியும் பொழுது உம்முடைய பாதுகாவல் இவருடன் நம்முடைய குடும்பங்களுடன் தங்கட்டும். பிதா சுதன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போ பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இவரை அறிய இயலா. குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாகும். மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமா வருகின்றவரா தூய
மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலேயே உம்முடைய பாடுகிற நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே உம் திருவுடல் திரையக்தமாகியவற்றின் தூய மறைப்பொருளை வணங்கும் நாங்கள் உமது மேற்படாமல் துயத்துணது மகிழ அருள் புரிவீராக. தந்தையாக இறைவனோடும் துயாவியாரும் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். பிரியமானவர்களே, நடுவில் வழிவிட்டு நில்லுங்கள். குருவானவர் தெய்வத்தோடு வந்து ஆசீர்வாதத்தை கொடுப்பார். பாடலோடு சேர்ந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். ஏசையா 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 ஆசீர்வதியும் அப்பா. கண்ணீர் மாற்றுகின்ற தெய்வம் இயேசுவே, துன்பத்தை துடைக்கின்ற தெய்வம் ಈಗಲೇ ಆಶೀರ್ವದಿಸಲಿ. ಗಟ್ಟಿಯಾಗಿ ಹಿಡಿದುಕೋ, ಬೀಳದನ್ನ ಹಿಡಿದುಕೋ, ಗಟ್ಟಿಯಾಗಿ ಹಿಡಿದುಕೋ, ಬೀಳದನ್ನ ಹಿಡಿದುಕೋ, ದಡ ಸೇರುವವರೆಗೂ ಎನ್ನ ಕೈಯಲ್ಲಿಡಿದುಕೋ, ಗುರಿ ಮುಟ್ಟುವ ತನಕ ಎನ್ನ ಕೈಯಲ್ಲಿಡಿದುಕೋ. ಏಸಯ್ಯ ನಿಮ್ಮನ್ನ ಮಾತ್ರ ಸಾಧ್ಯ ದೇವರೇ. ಎಲ್ಲವನ್ನು ಸಮರ್ಪಿಸ್ತೇವೆ ಅಪ್ಪ. ಆಶೀರ್ವದಿಸಲಿ. കൂടെ மேசுவே ஆசீர்வதியும் அப்பா. பிள்ளைகளின் துன்பத்தை தூக்கி எறிகின்ற தெய்வமே, ஒவ்வொரு குடும்பத்தையும் கொடு. ನಿನ್ನ ಕೂಡ ನಡೆದು ಬಾಳುವೆಂಬಾಸೆ, ನಿನ್ನ ನೆರಳಲ್ಲೇ ಸಾಗಿಸನ್ನ. ನಿನ್ನ ಕೂಡ ನಡೆದು ಬಾಳುವೆಂಬಾಸೆ, ನಿನ್ನ ನೆರಳಲ್ಲೇ ಸಾಗಿಸನ್ನ. ರಕ್ಷಕ ಕಾಪಾಡು, ರಕ್ಷಕ ಕಾಪಾಡು. பிள்ளைகளின் கண்ணீர் உமக்கு தெரியும். நீர் நடந்து வரும் பொழுது உன் பார்வைப்பட்ட இடங்கள், உன் காற்றுப்பட்ட இடங்கள், உம்முடைய ஆடையை தொட்டு எல்லோரும் அற்புதத்தை பெற்றுக் கொண்டார்களே. இயேசுவே ஆசீர்வதியும். உம்மை நம்பி வந்திருக்கின்ற குடும்பங்கள் தெய்வமே தொட்டு ஆசீர்வதியும். ನಿನ್ನ ಚಿತ್ತವನ್ನು ಮಾಡುವಾಸೆ, ನಿನ್ನ ಕೃಪೆಯಲ್ಲೇ ನಡೆಸು ಎನ್ನ. ನಿನ್ನ ಚಿತ್ತವನ್ನು ಮಾಡುವಾಸೆ, ನಿನ್ನ ಕೃಪೆಯಲ್ಲೇ ನಡೆಸು ಎನ್ನ. ರಕ್ಷಕ ಸ್ಥಿರಪಡಿಸು. ಏಸಯ್ಯ ಏಸಯ್ಯ ಏಸಯ್ಯ
ஏசையா கரங்களை கூப்பி இயேசுவை உற்று நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலம் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுள். பிப்ரவரி 2nd சாட்டர்டே பிரம்மாண்டமான லூர்து மாதாவின் அலங்கரித்த தேர் பவனியும் வான வேடிக்கைகளோடு பக்தர்களோடு அந்த தேர் பவனி எடுத்து செல்லப்படும். இவை அனைத்தையும் சிறப்பிப்பவர் மோஸ்ட் ரெவரண்ட் ஜோசப் சூசைநாதன், ஆக்சிலரி பிஷப் ஆஃப் பெங்களூர். பெங்களூர்லேருந்து பிஷப் இங்கே வந்து அந்த ஃபீஸ்டை சிறப்பிப்பார். எல்லோரும் நெக்ஸ்ட் நாளைக்கு அந்த ஃபீஸ்டினுடைய நோட்டீஸ் கிடைக்கின்றது. கண்டிப்பாக உங்களுடைய பாரிஸுக்கு கொடுத்து அனுப்புவோம். எல்லா பாரிஸ்லையும் அந்த பேனர் கண்டிப்பாக கட்டியிருப்பார்கள். அதை பார்த்து கொண்டு தாராளமாக எல்லோரும் வந்து பங்கு கொள்ளுமாறு அன்போடு அழைக்கின்றோம். பிரியமானவர்களே, அதே போல ஃபீஸ்டுக்கு பஸ்ஸஸ், நம்ம பஸ் பிடிச்சி ட்ரெயின் பிடிச்சி வர்றது சிரமம். ஆகையினால பெங்களூர்ல இருக்க மக்களுக்காக கேஎஸ்ஆர்டிசி சிறப்பாக நம்முடைய வாலண்டியர்ஸ் விஜய், வினோத், விவேக் நகர்ல இருக்காங்க. இவர்கள் நமக்காக கேஎஸ்ஆர்டிசி பஸ் புக் பண்ணி 400 rupees உங்களை சேஃபா இங்க கூட்டிட்டு வந்து எல்லா தேர் எல்லாமே ஆராதனை முடிந்த பின்பு மீண்டும் அவர்கள் உங்களை பாதுகாப்பாக பெங்களூர் கொண்டு செல்வார்கள் என்பதை அறிவுறுத்துகின்றோம். தேவைப்படுபவர்கள் அவர்களுடைய ஃபோன் நம்பர்ஸ் நீங்க ஆராதனை முடிஞ்ச பின்பு அவர்களிடம் பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இப்ப இருந்தே புக் பண்ணாதான் அவர்கள் பிஃபோரா போய் பஸ் புக் பண்ண முடியும். ஏன்னா கடைசியில் கேட்டோன்னா நமக்கு தெரியும், பிப்ரவரி மாதம் நிறைய அங்கங்க மாதா ஃபீஸ்ட் இருக்கும், இந்துக்களுடைய நிறைய திருவிழாக்கள் இருக்கு, பஸ் கிடைப்பது கஷ்டம். ஆகையினால இப்போலேருந்தே அவர்களுடைய ஃபோன் நம்பர்ஸ் அந்த நோட்டீஸில் இருக்கும், பேனரில் இருக்கும். உங்களுக்கு அவர்கள் இன்றைக்கு இங்கே இருக்காங்க, நீங்கள் தாராளமாக அவர்களுடைய ஃபோன் நம்பரை பெற்றுக்கொண்டு அந்த ஃபீஸ்டுக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். லூர்தன்னையே வாழ்க, லூர்தன்னையே வாழ்க, லூர்தன்னையே வாழ்க, லூர்தன்னையே வாழ்க. அமலோர் பவியே இறைவனின் தாயே லூர்தன்னையே வாழ்க. அமலோர் பவியே இறைவனின் தாயே லூர்தன்னையே வாழ்க. வாழ்க வாழ்க மரியே, வாழ்க வாழ்க மரியே, வாழ்க வாழ்க மரியே, வாழ்க வாழ்க மரியே. லூர்தன்னையே அமலோர் பவியே வாழ்க வாழியவே. லூர்தன்னையே அமலோர் பவியே வாழ்க வாழியவே. வாழ்க 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 வாழியவே. வாழ்க 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 வாழியவே. நாகமங்கலூர் மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நாகமங்கலூர் அன்னையே
எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ಅಮ್ಮ ಮರಿಯಮ್ಮ ನನ್ನ ಯೇಸುವಿನ ತಾಯಿ ನೀನಮ್ಮ. ಅಮ್ಮ ಮರಿಯಮ್ಮ ನನ್ನ ಯೇಸುವಿನ ತಾಯಿ ನೀನಮ್ಮ. ಮಾತೆ ಮರಿಯಮ್ಮ ನಿನ್ನ ಮಕ್ಕಳ ಅರಸಮ್ಮ. ಅಮ್ಮ ಮರಿಯಮ್ಮ ನನ್ನ ಯೇಸುವಿನ ತಾಯಿ ನೀನಮ್ಮ. ನನ್ನ ಯೇಸುವಿನ ತಾಯಿ ನೀನಮ್ಮ. இதோ உன் தாய் இறையேசுவின் தாய் உன் தாய். நீ கலங்காதே உன்னோடு என்று உங்களும் ஆரோக்கியத்தா. நீ கலங்காதே நான் உன்னோடு என்று நலம் தரும் ஆரோக்கியத்தா. இதோ இதோ நம் இறையேசுவின் தாய் நம் தாய். நீ கலங்காதே நான் உன்னோடு என்று நலம் தரும் ஆரோக்கியத்தா. நலம் தரும் ஆரோக்கியத்தா. வாழ்க வாழ்க மரியே 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 வாழ்க வாழ்க மரியே.